ஒரு காட்டில் ஒரு விறகு வெட்டி நடந்து போய் கொண்டிருந்தான். அவனுக்கு பசி எடுத்தது. ஒரு மரத்தின் உச்சியில் கனிந்த பழங்கள் இருப்பதைக் கண்டான். மரத்தின் மேல் சரசரவென ஏறினான். அவற்றில் சில பழங்களை பறித்து தின்றான். பழங்கள் சுவையாகவும் வாசனையாகவும் இருந்தது. கனிந்த பழங்கள் கிளையின் உச்சியில் இருந்தது. அவற்றை எட்டி பறிக்க கிளையின் மேல் நகர்ந்தபோது அவனுடைய பாரம் தாங்காமல் கிளை வளைய ஆரம்பித்தது. அப்போதுதான் அவனுடைய நிலை புரிந்தது. உடனே அவன் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்தினான். அந்த பக்கம் வந்த ஒரு முதியவர் குரலை கேட்டு கல்லை எடுத்து அவன் மேல் எறிந்தார். கல் பட்டவுடன் வலி தாங்காமல் அவன் தாவி மற்ற கிளையை பிடித்தான். முதியவர் திரும்ப திரும்ப கற்களை அவன் மேல் எறிந்தார். வலி தாங்காமல் அவனும் கிளைக்கு கிளை தாவி கீழே இறங்கிவிட்டான். முதியவரிடம் வந்து கோபமாக, நானே மரத்தில் தொங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன், நீங்கள் ஏன் என் மேல் கல் எறிந்தீர்கள் என்றான். முதியவர் சிரித்துக்கொண்டே, நான் உனக்கு உதவிதான் செய்தேன் என்றார். என்ன, கற்களை எறிவது உதவியா என்றான். முதியவர், நான் அப்படி எரிய போய்த்தான் நீ வலி தாங்காமல் கிழக்கு கிளை தாவி கீழே இறங்கிவிட்டாய் என்றார். அப்போதுதான் முதுமையின் அனுபவம் அவனுக்கு புரிந்தது.